ஹரிஓம். சிவசக்தி குருவே துணை. KMSM குமரி கலைக்களஞ்சியம் ராஜசேகர் ஆசான். வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த கைக்குள்ளே ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ப்போம் வாங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. நேயர்களே, நம்ம இப்போ பார்த்தது அதாவது இப்படி நின்று இப்படி ஒரு பஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். சரியா? இது இந்த கை கால்களையும் இந்த பாடியை லைட்டாக அப்படி திருப்பணும். நம்ம இப்படியே நின்று இடிக்கிறதுக்கும் இப்படி நின்று இடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கையை மலர்த்தி கமத்தி இடிக்கும்போது இந்த விரல்கள் இந்த மணிக்கட்டுக்கு இந்த பக்கம் உள்ள இடங்கள் நல்ல பலம் கிடைக்கும், நமக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கும். இதுக்கு இந்த பக்கம் அதாவது புஜத்தினிருந்து இந்த மணிக்கட்டு கைக்கு வர விரல் வர நல்ல ஒரு பவர் கிடைக்கும். அதுக்கு வேண்டியுள்ள ஒரு எக்ஸசைஸ் தான் அந்த எக்ஸசைஸ். அப்போ இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணும்போது நமக்கு தேவையான பலத்தை நம்ம ஒரு கையில் எடுக்கலாம். அதுக்குள்ள எக்ஸசைஸ் தான் இது. நமக்கு பாரம்பரியமாட்டு உள்ளக்கூடிய சிலம்ப கலையிலே உள்ள ஒரு எக்ஸசைஸ் தான் இது இங்கேருந்து தான் எல்லாமே மாறி மாறி போயிருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே நிறைய வீடியோவில், கராத்தையில் பார்த்துருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதிலேருந்து எல்லாமே ஜம்மிங் பண்ணி அங்கே போனது தான். அதுவே பார்க்கறது சிம்பிளாக தான் இருக்கும். இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் உங்கள் குழந்தைகள் இருந்தால் வீடியோ பார்க்குவாங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். பண்ண சொல்லிக்கிட்டு காலையிலையும் சாயங்காலம் ஒரு எக்ஸசைஸ். உடம்புக்கு நோய்கள் வராமல் இருக்கிறது தான். நம்ம விளையாட்டு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாதுகாப்பு, நம்ம உடம்பை நம்ம பாதுகாப்புக்கு முதல்ல அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தவங்களை அடிக்க வாங்க யாராவது அடிச்சிடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த தொழில் படித்தாலுமே நம்மளை நாம் பாதுகாக்கு, நம்ம உடம்பு நிலையை பாதுகாக்கு, அவ்வளோதான். அப்புறம்தான் அது நம்ம உடம்பு பாதுகாத்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு அர்த்தம். அடுத்தால நமக்கு இன்னைக்கு ஒரு வைத்தியம் வர சொல்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பண்ணி பார்க்கலாம். சரியா? ஒரு வைத்தியம் வர சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்று கேட்டுக்கோங்க. அதாவது மொசுக்க அப்படின்னு ஒரு இலை உண்டு. மொசுக்க இலை அது அடியில் பக்கங்கள்லாம் இல்லைன்னா எடுத்து நான் காட்டியிருப்பேன். அடி சுரசுரான்னு இருக்கும், பரபரன்னு அப்படி இருக்கும். அதை ஒரு 4-5 இலை எடுத்துக்கணுங்க. உங்கள் தேவைக்கு 3-4 இலை மொசுக்க இலையில் ஒரு 5 இலை வச்சுக்கோங்க. அதை இடித்து சாறு எடுக்கணும்னு வேண்டாம், அதை எடுத்து கழுவி சுத்தம் செய்து ஒரு பாத்திரத்தில் வைங்க. அப்புறமா ஒரு ஜீரகம்னு சொன்னால் ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், சின்ன சீரகம் எடுத்து வைங்க. அப்புறமா தாய்ப்பால் கொஞ்சமாட்டு ஒரு 5-6 துளி வாங்கி அதில் விட்டு 3 சேர்த்து வச்சு நல்லா இடிங்க. திரைக்காத அளவுக்கு நல்லா நசுக்கி இடித்து அதை சாறு பொழிந்து 2 கண்ணுக்குள்ளையும் பூளை, இந்த அதாவது வெள்ளையாட்டு விழும் பார்த்தாங்க. வெள்ளையாட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தா அந்த அலையா எனக்கு அலையா ஒன்றும் இருக்குது, ஏன்னா ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள வெள்ளையும் கிடக்கும். சில பேருக்கு நடு கண்ணில் அந்த கருவெளியில் வெள்ளை கிடக்கும், சில பேருக்கு சைடில் ஒதுங்கி கிடக்கும், சில பேருக்கு 2 கண்ணில் இருக்கும், சில பேருக்கு ஒரு கண்ணில் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி ஒரு 2 சொட்டு, இந்த கண்ணில் 2 சொட்டு, இந்த கண்ணில் 2 சொட்டு, இந்த 2க்குமே விட்டு வந்தாச்சுன்னா ஒரு 15 நாளில் அந்த பூ அவளையதையும் அறுத்து விடும். இந்த மருந்து பூ அவளையும் அறுத்து நல்ல ஒளி திறன் கிடைக்கும். ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், மாத்திரை மருந்துகள் எதுவுமே சாப்பிட வேண்டாம். இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் இதிலிருந்து விடுபடலாம். பூளை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூ உள்ள வெள்ளையாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த அலையாக அடித்த மாதிரி இருக்குது, எனக்கு கண் பார்வை குறையுது, தூரத்து பார்வை தெரியல அப்படிங்கிறவங்க. அதெல்லாம் அத்து போகும்போது உங்களுக்கு பார்வை கண்டிப்பாக தெளிவாக தெரியும். சரி, அது முடிஞ்சாச்சு, அந்த பூளை வந்தாச்சு. ஆனாலும் எனக்கு கண்ணில் என்னங்க சரியாக கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு அப்புறம் ஒரு கூச்சம் இருக்கும் சில பேருக்கு. இது முடிந்த பிறகு அடுத்தால கண்ணு கூச்சங்கள் இருக்கும் சில பேருக்கு. அதுக்கு முசல் புழுக்கை, முசலினுடைய இந்த புழுக்கையை காட்டு பகுதியில் கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எரிக்கணும். காய வச்சு சுட்டு எரித்து அதனுடைய சாம்பலை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் பசு மாட்டு நெய்யும் கொஞ்சம் விட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம விரல எடுத்து அப்படியே நல்லா கசக்கி அந்த கண்ணுக்குள்ளே மை மாதிரி அப்படியே தீட்டணும். 2 கண்ணுலையுமே தீட்டணும். ஒரு கண்ணில் பாதிப்பு இருந்தால் கூட அடுத்த கண்ணுலையும் அந்த மை போல் அதை நீங்கள் தீட்டி வந்தீங்கன்னு சொன்னால் கண் பார்வை தெளிவாக ஆகிவிடும். அந்த கண் பூளையின் இருக்க அந்த
பூவும் அறந்து போய்விடும். அதன் பிறகு இருக்க ஒரு ஒரு பயங்கரம் கூச்சமாக இருக்கும். கண்ணு வெயிலில் பார்க்க முடியாமல் இருக்கும். இப்படி கூர்ந்தோடனையும் பார்த்தோன்னே அப்படி கண்ணீராக வடியும். இதெல்லாம் மாறிவிடும் என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதையும் நீங்கள் செய்து பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.